நம்ம சேனலில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்து நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதிலே அரைச்சிக்கலாம். ஏன்னா தனியாக மிளகாய் அரைக்கும் போது நல்லா மையாது. அதனால் இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிறது 3/4 கிலோ சிக்கனுங்க. இப்போ குக்கரை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுங்க. பட்டை கிராம்பெலாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அப்புறமா தக்காளியை போட்டுங்க. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கலாங்க. பேஸ்ட்டை போட்டு நல்லா பெரட்டி 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டு நல்லா திருப்பி விடலாங்க. திருப்பி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ நல்லா போட்டு நல்லா கொதிக்க விட்டு திரும்ப தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாங்க.